Hi students, class 10th ஓட Chapter-2 exercise 2.2ல 5th sum பார்க்கலாம். Important 5 more questions. நம்ம இங்கே இந்த கொஷனில் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? P1, P2, P3, P4 values and X1, X2, X3, X4 values. P values and X value தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். X1, X2, X3, X4 வந்து integers. P1, P2, P3, P4 values primes in ascending order. இதுக்கு முன்னாடி வீடியோவில் 2.21 எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிளாஸ் 10th இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். சொல்யூஷன், நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம்? P1ஓட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போது இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அவங்க கொடுத்த நம்பர் டிவைட் பண்ணணும். இது வந்து எந்த டேபிள்ஸில் வரும்? 2 டேபிள்ஸில் வரும். அப்போ 2 டேபிள்ஸில் பண்ணால் 2 5s are 10, 1 is remaining, 2 6s are 12, 1 is remaining, 2 7s are 14, 2 7s are 14, 0, 2 zeros are 0, 2 zeros are 0. Next 2 tables, 2 2s are 4, 1 is remaining, 2 8s are 16, 2 3s are 6, 1 is remaining, 2 5s are 10, 2 zeros are 0. இது 2 tables, 2 1s are, 2 4s are, 2 1s are, இங்கே நம்ம போட்டோன்னா 1 இங்கே போட்டோன்னா 2 7s are 14, 1 is remaining, 2 5s are 10. இப்போது 1 4 1 7 5 வருது. நம்மளுக்கு 2 டேபிள்ஸில் 5 இருக்க நம்பர்ஸ் வராது. அப்போ 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணால் 3 4s are 12, 2 is remaining, 21 இருக்கும். 3 7s are 21, 3 2s are 6, 1 is remaining, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ், ஏன்னா இங்கே 5 இருக்கிறதுனால 3 டேபிள்ஸில் 15 வரும். 3 1s are 3, 1 இங்கே போட்டோன்னா 3 5s are 15, 2 இங்கே போட்டோன்னா 3 7s are 21, 1 ரிமைனிங் இங்கே போட்டோன்னா 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ், 3 5s are 15, 3 2s are 6, 1 ரிமைனிங் என்ன 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ், 3 1s are 3, 2 3 7s are 21, 3 5s are 15, 175 இருக்குது. அப்போ நம்ம 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். 5 3s are 15, 5 5s are 25, சேம் 5 டேபிள்ஸ். 5 7s are 35, 5 7s are 35, 5 7s are 35. ஓகேவா? இதுதான் P1 வேல்யூ, X1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். P எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ஸ், X எல்லாம் இன்டிஜர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். P1 பவர் X1 இங்கே எழுதுகிற பாருங்கள். P1 பவர் X1 cross P2 பவர் X2 cross P3 பவர் X3 cross P4 பவர் X4. இப்போ P1 வேல்யூ 2 வந்து எவ்வளோ இது இருக்குது? 3 இருக்குது. அப்போ 2 பவர் 3 cross 3 வந்து 3 பவர் 4. நெக்ஸ்ட்டு 5 வேல்யூ பார்க்கணும். 5 வந்து எவ்வளோ இருக்குது? 2. 5 பவர் 2 cross 7 பவர் 7. லாஸ்ட்டில் 7 எவ்வளோ இருக்குது? 1. 7 பவர் 1. அப்போது நம்மளுக்கு P1 equal to 2, X1 equal to 3, P2 is equal to 3, X2 is equal to 4, P3 is equal to 5, X3 is equal to 2, P4 is equal to 7, X4 is equal to பவரில் 1 தான் இருக்கும். அப்போ 1. இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணுற வேல்யூஸ். புரிஞ்சிச்சா? இது வந்து டிவிஷன் மெத்தட் மட்டும்தான், எந்த டேபிள்ஸில் வரும்ன்ட்டு. அப்போது P1 இது 2 பவர் எவ்வளோ இருக்குது? 3. நெக்ஸ்ட்டு 3 பவர் 4.
1 2 3 4. நெக்ஸ்ட்டு 5 பவர் 2, 7 பவர் 1, 7 பவர் 1 மட்டும்தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த எக்ஸசைஸில் 2.2ல் 5th 7 மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.